என்ன பார்க்குறோன்னா குரூப் 2 விட பொது தமிழ் ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 100 கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 101 நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை? விடை ஆப்ஷன் ஏ வினை உவமை. 102க்கு பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் செஞ்சுருவாப்புல, அதுதான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. விடை ஆப்ஷன் சி யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். 103 அப்துல் நேற்று வருவித்தான், எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. வருவித்தான் வருவித்தான் சொன்னாலே பிறவினையாக மாறிடும். விடை ஆப்ஷன் பி. 104 மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என என்ன வகை வினா? மாணவர் வந்து கேட்குறாரு, சரி ஆசிரியர் வந்து கேட்குறாரு மாணவர்கிட்ட, உங்களுக்கு சீருடை இல்லையான்னு கேட்குறாரு. அப்படின்னா கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். விடை ஆப்ஷன் டி கொடை வினா. 105 பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பரிவர்த்தினி எனும் மீனை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கான வினா என்னன்னா, விடை ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பரிவர்த்தினி வீணை. 106 பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன் அப்படின்னா விடை ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று. 107 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இதை பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், இதுதான் ஒரு ஆன்சரு. 108 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. இதுக்கு விடை இதுக்கும் ஆப்ஷன் டி தான். முக்கியமான ஒரு பாட்டு இது. கனைக்குடிது யாழ்கோடு செவ்விதாங்கு அன்ன வினைவிடு பாலால் குழல். 109 அகரவரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. இதுக்கு பாருங்கள், இது வந்து அகரவரிசைனா தா தா தீ தீ தூ தூ. விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். 110 வேர் சொல்லை கண்டறிக. நைந்தானா விடை ஆப்ஷன் பி நைந்து, அதுதான் பொருத்தமாக இருக்குது. 111 படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக. எதிர்காலம் காற்ற வினைமுற்று எதுனா, எதிர்காலம்னாவே படிப்பேன், நான் படிச்சுக்குவேன் அப்படிங்கிறது தான். 112 சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. சரியாக எது பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் பி மீனா வான், அதுதான் சரியாக பொருந்திருக்கு. 113 ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. பையினா இளமை, மேனா அன்பு, பையினா இளமை, மேனா அன்பு, வையினா புல்லு, தூணா உண்ணு, அப்படி தலையில் கொடுத்துருக்குறாங்க. 4321 ஆப்ஷன் டி. 114 பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரினைசன்ஸ் விடை ஆப்ஷன் சி மறுமலர்ச்சி. 115 பிழையான இணையை கண்டறிக. பிழையா இதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏலாம் கொடுத்துருக்குறாங்க. கல்லில் நார் உரித்தல், கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. விடை ஆப்ஷன் ஏ, அதான் தவறானது. 116 சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு விடை வந்து ஆப்ஷன் டி கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. அந்த உப்புக்கு பதிலுக்கு மலைக்கு பதில் இப்பு இதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள், அதனால் இதுதான் கரெக்டானது. 117 தவறான இணையை கண்டறிக. இதுக்கு விடை வந்து ஆப்ஷன் டி கெந்தம்னா பருக்கல், அதுதான் தவறு. 118 பொறுத்துக. முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு, நாலடியார் வேளாண் வேதம், வெற்றி வேட்கை நருந்தொகை. 4321 விடை ஆப்ஷன் பி. 119 தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள், பாலவராயன் திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார், சொல்லின் செல்வர் ரவி சேதுப்பிள்ளை. 4123 விடை ஆப்ஷன் ஏ.
120 ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். விடை ஆப்ஷன் பி மயிலை நாதர். 121 திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். லாஸ்ட் குரூப் 4 கேட்ட கொஸ்டின். விடை ஆப்ஷன் சி குமரி பட்லர். 122 நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. விடை ஆப்ஷன் சி திருச்சி திருவரங்க கோயில் தான் வரும். 123 பாருங்கள், தேவ நுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? அதிலே தேவன் வந்துருச்சு. விடை ஆப்ஷன் சி தேவராட்டம். 124 ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. புனலிடை மூழ்கி பொலிடை உளவி பொன்னி நிலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர். தம்பினாவே மோஸ்ட்லி அண்ணன் போட்டுருங்க. விடை ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 125 குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை. குமரினா கற்றாழை. இது ஆல்ரெடி வந்த கொஸ்டின் தான். 126 பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்புச் சட்டம், பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா பெண் கல்வி. எங்கே இருக்குன்னு பாருங்கள். விடை ஆப்ஷன் சி 4123. 127 தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் எனும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். ஆலவாய் காண்டம் நம்ம திருவிளையாடல்புரத்தில் பார்த்துருக்குறோம். ஆலவாய் காண்டம். ஆலவாய்னா மதுரை. விடை ஆப்ஷன் சி. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? வாய்ப்பூட்டு சட்டனாவே நம்ம முத்துராமலிங்கர் தான் வரும். முத்துராமலிங்க தேவர். விடை ஆப்ஷன் சி. 129 நாம் உணர்கிறோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். விடை ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. 130 சென்றுய் மற்றும் லிமர்ஹைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யாருன்னா சென்றியூ லிமர்ஹைக்குனாவே ஈரோடு தமிழ் அன்பன் தான். விடை ஆப்ஷன் சி. 131 பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர். விடை ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசன். 132 தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆர்வலங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றனர் என்று குறித்து கூறினார். விடை ஆப்ஷன் பி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு ஊவே சாமிநாத ஐயர் சொல்லியிருக்காரு. 133 ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? விடை ஆப்ஷன் பி அறம். அறத்தை இயற்றினவர் ஜெயமோகன். அது மற்ற எல்லாமே ஜெயகாந்தன் தான் இயற்றிருக்கிறாரு. 134 ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்னா விடை ஆப்ஷன் பி பகைவருக்கு உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மை. 135 ஒழுகல் இலக்கணம் குறிப்பு தருக. அந்த அல்விகில் முடிஞ்சாலே தொழிற்பெயர் தான். விடை ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். 136 திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல். வன்மொழியில் எல்லாம் தலை தான் வரும். மற்ற இது வரது. விடை ஆப்ஷன் ஏ வன்மொழியில் எல்லாம் தலை. 137 கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். உலக்கியால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. விடை ஆப்ஷன் சி. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எழுதுக. யானைதன் வாய்நீரை கொண்ட வழித்தெம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். யானையோட தும்பிக்கை பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்ல வராங்க. விடை ஆப்ஷன் சி. விடை ஆப்ஷன் பி. சி கிடையாது, பி மெய்ப்படிமம். 139 கலித்தொகையில் முல்லைத்தென்னுக்குரிய பாடல்களை இயற்றியவரை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் பி சோழன் நல்லுத்திரன். 140 சிதவல் இச்சொல்லின் பொருள். சிதவல்னா தலைப்பாகை. 12th புக்கில் இருக்குது, பார்த்துங்க. 141 சிராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. விடை ஆப்ஷன் டி அபுல் காசிம். 142 2 அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். விடை ஆப்ஷன் பி எதுகை. ஒரு பொறுத்து வந்திருக்கு பாருங்கள். விசுமுன வானம், துளைனா துலாக்குள், கனல்ல நெருப்பு, களிறு யானை,
மறுப்புனா தந்தம். 4, 5 விடை ஆப்ஷன் ஏ. 144. கீர்த்தனை டேஸ் வகைகள் ஒன்றாகும், பக்தி இலக்கியங்களில் ஒன்றாகும். விடை ஆப்ஷன் சி. 145. தெம்மாங்கு பிரித்து எழுக. விடை ஆப்ஷன் பி. தென் கூட்டல் மாங்கு. 146. எள்ளில் தைலம்போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றியரே. இப்பாடல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் இடைக்காட்டு சித்தர். எள்ளில் தைலனாவே இடைக்காட்டு சித்தர் நாங்கள் வச்சிங்க. 147. திருப்பல்லாண்டு பாடியவர் வந்து பெரியாழ்வார். விடை ஆப்ஷன் சி. 148. தருமர், அப்பர், வாகீசர் எனும் பெயர்களை கொண்ட சைவ அடியார். விடை ஆப்ஷன் ஏ. திருநாவுக்கரசர். 149. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர். தமிழ் 3000 அப்படின்னா நான் திருமந்திரம். தமிழ் 3000னா திருமந்திரம். யார் இயற்றியதுன்னா திருமூலர். விடை ஆப்ஷன் டி. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது. விடை ஆப்ஷன் பி. கவிதை எழுதுவது அரிது. ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் டி. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை. மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஆகு பெயர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் மட்டும் நாளையும் கிழமையும் டேரெக்டாக சொல்கிறாங்க. 152. பன்னரும் கூங்கின் நன்னலம் கவற்றி. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை. பன்னரும் நன்னலம் இது ரெண்டுலேயும் இந்த செகண்டில் வந்து இன்னும் வந்துருக்கு பாருங்க. செகண்ட் எடுத்து வந்து இன்னும் வந்துருக்கு. அதனால் அது வந்து எதுகை. 13னா பொழிப்பு முனை. விடை ஆப்ஷன் சி. பொழிப்பு எதுகை.